தேடுகின்ற இதயங்களே புது பலியினில் கலந்திட மாறுங்களே. ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். எழுக எழுக இறை குலமே, இங்கே இறைவனின் ஆசி அடைந்திடவே. எழுக எழுக இறை குலமே, இங்கே இறைவனின் ஆசி அடைந்திடவே. இருக்கின்றார், அவர் புனித இதயங்கள் பிறக்கின்றார். திகமதிலினிதே அழைக்கின்றார், திகமதிலினிதே அழைக்கின்றார். தலைவன் தங்க தலைவன் இயேசுவின் பணிக்கின்றார். ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புனித இதயங்களில் பிறக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுடன் வாழ்ந்த சகோதரங்களே, இந்த ஆண்டின் முதல் செவ்வாய்க்கிழமை காலை வேளையிலே புனித அந்தோனியாருடைய திருத்தத்திலே ஒன்று கூடி நாங்கள் பலி விருந்திலே பங்குள்ள வந்திருக்கின்றோம். குறிப்பாக புனித அந்தோனியாருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டு எங்களுடைய தேவைகளோடு வந்திருக்கின்றோம். அதே நேரத்திலே புனித அந்தோனியார் இறைவனிடமிருந்து பெற்று நமக்கு தந்த அனைத்து வரங்களுக்கும் நன்றியாகவும் நன்றி உணர்வோடும் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். அவை நம்முடைய நன்றிகளை புனித அந்தோனியாருக்கூடாக இறைவனுக்கு செலுத்துவோம். அதே வேளையிலே எங்களுடைய தேவைகளுக்காகவும் புனித அந்தோனியார் ஊடாக இறைவனை பார்த்து மன்றாடிக் கொள்வோமாக. சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்வுத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சியுண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது வீரான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களைப் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. இறைவாகும் ஒரே திருமணங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களைப் போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதி அடைந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 7 தொடக்கம் 10 முடிய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வசனங்கள் 34 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலியா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார்.
அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுள் அன்பாய் இருக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை இன்று நாங்கள் இந்த அதிகாலை வேளையிலே இந்த பாசியூர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே நம்பிக்கையாளர்களாக, நம்பிக்கையின் திருப்பயணிகளாக புனித அந்தோனியார் வல்லமையிலே நம்பிக்கை கொண்டும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது கடவுளுடைய அன்பும் அவருடைய பரிவும் வெளிக்காட்டப்படுகின்றது. கடவுள் எப்போதுமே அன்பாய் இருக்கின்றார். அதிலே மாற்றம் என்பது நிகழ்வதில்லை. கடவுள் மற்றவர்களுக்கு செலுத்துகின்ற அன்பிலும் மாற்றம் ஏற்படுவதில்லை. கடவுளிடமிருந்து நாங்கள் விலகி இருந்தாலும் அவர் நமக்கு காட்டும் அன்பில் மாற்றம் நிகழ்வதில்லை. கடவுள் அன்பாயிருக்கின்றார், அன்பை நமக்கு செலுத்துகின்றார். அதே நேரத்திலே கடவுள் நம்மை பணிக்கின்றார் மற்றவர்களை அன்பு செய்ய. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக என்று அன்பு சீடர் ஜோவான் தான் இயேசுவிடம் இருந்து அனுபவித்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க அனுபவத்தின் ஊடாக எங்களை அழைக்கின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. என்று சொன்னால் அன்பு கடவுளிடமிருந்தே வருகின்றது. நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்ற போது அது நான் என்ற உணர்வின் அடிப்படையிலே, என் உள்ளத்திலே எழுகின்ற உணர்ச்சிகளின் அடிப்படையிலே நாங்கள் மற்றவர்களை அன்பு செய்வதில்லை. மாறாக கடவுளுடைய ஆவியார் அல்லது கடவுளுடைய அன்பு எங்களுக்குள்ளே இருந்து உந்தி தள்ளுகின்றது. மற்றவர்களோடு அன்பாயிருக்க, மற்றவர்களோடு நட்பாய் பழக, மற்றவர்களை பார்த்து மகிழ்வோடு புன்சிரிக்க ஆண்டவரே எங்களை தூண்டுகின்றார். காரணம், கடவுள் அன்பாயிருக்கின்றார். சிலர்களை நாங்கள் கடவுளை பார்த்து பகிரங்கமாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் அன்பு நிறைந்த ஆண்டவர் என்று அழைக்கின்றோம். அன்பான கடவுளே, அன்பான ஆண்டவரே,
என்று சொல்லி பலவிதமான சொற்களை பாவித்து அழைக்கின்றோம். அது வெறும் சொற்கள் அல்ல. நாங்கள் எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவரை நேசிக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துகின்ற சில வார்த்தை பிரயோகங்கள். அதுதான் அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லிவிடவும் முடியாது. அது மட்டும்தான் அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லிவிட முடியாது. எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய உணர்வுகள் கட்டுப்பாடு உடையவை. அவை கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து கொண்டு ஆண்டவரை புகழ்கின்றோம். அதற்கு அப்பாலும் எங்களுடைய உணர்வுகள் ஆண்டவரை அன்பு செய்கின்றது. வார்த்தைகள் குறைவானவை, உணர்வுகள் அதிகமானவை. ஆகவே ஆண்டவரை நாங்கள் புகழ்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அதைவிட மேலாக யோவான் சொல்லுவார், நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய மகனை அனுப்பினார் என்பதில் தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. அன்பை நாங்கள் ஒரு பொருளை கொடுப்பதனூடாக ஒரு எளிமையான முறையில் வெளிப்படுத்திக் கொள்வோம். ஒரு சின்ன பொருளை கொடுப்போம், அது அன்பை வெளிப்படுத்தும். ஆனால் அதுதான் அன்பு என்று அல்ல, அது அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் தன்னுடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார். நாங்கள் கொடுக்கின்ற பொருள் போன்றது அல்ல. தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகுக்கு தரும் அளவுக்கு கடவுள் அன்பு செலுத்தினார் இந்த உலகத்தின் மீது. அவை நான் கடவுளை அன்பு செய்வது என்பதில் நாங்கள் பெருமை கொள்வதை விட கடவுள் நம்மீது அன்பாய் இருக்கின்றார் என்பதிலே தான் நாங்கள் கடவுளை குறித்து பெருமை கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பரிவு கொண்டார், பெருந்திரளான மக்கள் மீது பரிவு கொண்டார், உணவு கொடுக்கின்றார். உணவு கொடுப்பது என்பது ஒரு தாய்மையினுடைய வெளிப்பாடு. ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உணவு பரிமாறுவாள். அநேகமாக பெண்கள் உணவு பரிமாறுவார்கள். இங்கே நாங்கள் பார்க்குறோம், இயேசு உணவு பரிமாறுகின்றார். தாயோடு தந்தை, தாயும் தந்தையும், அம்மை அப்பன் என்று நாங்கள் கடவுளை அழைக்கின்றோம். ஆகவே இந்த இயேசு கடவுளாய் இருக்கின்றார், இருந்து கொண்டு தந்தையும் தாயும் என்ற அந்த நிலைக்குள்ளே இருந்து அந்த மக்களுக்கு உணவு கொடுக்கின்றார். 5 அப்பங்களை 2 மீன்களை 5000க்கு மேற்பட்ட அங்கே ஆண்கள் குழுமி இருந்த அந்த கூட்டத்துக்கு பகிர்ந்தளித்தார். காரணம், அவர் அந்த மக்கள் மீது பரிவு கொண்டார். அதே நேரத்திலே அந்த மக்களும் ஆண்டவரிடத்திலே அன்பாய் இருக்கின்றதை, ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருக்கின்றதை, ஆண்டுடைய வார்த்தைக்கு நெருக்கமாய் இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை எப்போதும் கடவுள் மாறாதவர், கடவுள் அன்பாயிருக்கின்றார், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவை அன்பாயிருக்கின்ற, நம்மோடு இருக்கின்ற, மாறாத அன்போடு இருக்கின்ற இந்த கடவுளை நாமும் நம்முடைய இயல்பிலே, நம்முடைய உணர்விலே, எண்ணங்களிலே ஏந்தி அவரை நிறைவாய் அன்பு செய்வோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். ஆற்றலோடு ஆட்சி புரியும் எம்முறைவா, பாவ உலகானது தனது மாட்சியை மீட்டெடுத்து திருமகனின் பராமரிப்பில் வாழ்ந்திட வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் என்று கூறிய அன்பு தந்தையே, நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தி பிறர் நேசம் உள்ளவர்களாக வாழ்ந்திட வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள இறைவா, இன்றைய உலகில் விலைவாசிகளின் உயர்வாலும் பொருளாதார கஷ்டத்தினாலும் மக்கள் எதிர்நோக்கும் சவால்களிலிருந்து விடுதலை கிடைக்க வரமரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கோடி அற்புதராம் புனித அந்தோனியாரின் பதினாடி வந்திருக்கும் பங்கு மக்களையும் பிற சமய சகோதரர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகள் நிறைவேறிட புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இரக்கமும் பரிவும் உள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய சன்னிதானம் கூடி உம்முடைய பரிவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகின்றோம். எங்களுடைய தேவைகளை உம்முடைய பாத்திரம் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் நீர் அறிவீர். உமக்கு ஏற்ற மக்களாய்
நாங்கள் வாழ உம்முடைய சாட்சிகளாய் திகழ எங்களை உம்முடைய ஆசிராலே ஆவியாலை நிரப்பி வழிநடத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. கோதுமை மணி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளே, வாழ்வின் நிறைகளே, தேற்றிட கொண்டு வந்தேன், உன்னிடம் தருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன். இப்பாய், இப்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே. எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்து அவை அளித்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசபாஸ், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியாறு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திடத்தில் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காக்கும் வாழ்வளிக்கிறார். தேவனே, தேவனே, தேவனே. இதயமே இதயமே இதய கோயில் வா. உம்மையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தது தருமே நிம்மதி, நிறை அமைதி தரும் சந்நிதி. உயிரே உறவே வா. இதயமே இதயமே இதய கோயில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா.
வாசக்குரலாய் வா. வாசக்குரலாய் வா. இலைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா. சிறகை இழந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா. சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா. இறைவனே எந்த இதயமே இதயம் வாழும் ஜீவனே வாழ்வின் சுனையே தேனின் சுவையே வாழும் அன்பேவா. உறவின் பாதையிலே நிழலாய் தொடர்ந்திடவா. உயிரின் தேடலிலே உன்னை கண்டிடவா. இறைவனே இறைவனே தெய்வமே. இதயமே இதயமே இதய கோயில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. துயரச் சுமைகள் துரத்தும் போது தாங்கும் விடுதாய் வா. கவலை கடலில் கலங்கும் போது காக்கும் படுதாய் வா. கருமை தீயில் வெறுகும் நேரம் அருளின் மழையாய் வா. இருளின் பிடியில் சிறுகும் நேரம் உயிரின் ஒளியாய் வா. கடவுளே உயர் கலைஞனே கருணை கடலே தெய்வமே சிறகின் நிழலில் சிலுவை ஒளியில் காக்கும் திருவேவா. அன்பின் வழிவே வா. அருளின் நிறைவே வா. பண்பின் உருவே வா. பாசக்கடலே வா. இறைவனே தேவனே தெய்வமே. இதயமே இதயமே இதய கோயில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. ஆடுவோம். இறைவாமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புதிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, பாசியூர் பதியில் குழுமியுள்ள விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடிய அற்புதரே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன்
உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் குறைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களினின்றும் எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமை பெற்று தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எளியோருக்கு என்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தன்னை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவதாகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருளீராக. எங்களாகிய கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். அவளியாவரத்தோரின் புகழ் பாடுவோம். ஆசியுபதி காவலனின் பதம் நாடுவோம். அவளியாவரத்தோரின்
ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். எண்ணில்லா வரங்களை அள்ளி வழங்கிடுவாய். எண்ணற்ற மக்களை உன் பதமீட்டிடுவாய். எல்லாவர்களை அள்ளி வழங்கிடுவாய். எண்ணற்ற மக்களை பதம் நீட்டிடுவாய். நாவலியாவரத்தோரின் புகழ் பாடுவோம். ஆசை உற்பத்தி காவலரின் பதம் நாடுவோம். திரை துணை நம்மை காக்க, கடல் துணை வாழ்வழிக்க, கலங்காத மக்கள் நாம் கஞ்சியமாய் வாழ்கின்றோம். திரை துணை நம்மை காக்க, கடல் துணை வாழ்வழிக்க, கலங்காத மக்கள் நாம் கஞ்சியமாய் வாழ்கின்றோம். நன்றியால் நினைக்கின்றோம், நாளெல்லாம் பாடுகின்றோம். ஆறினில் நாம் உயர சரிந்துரைக்க வேண்டுகின்றோம். நன்றியால் நினைக்கின்றோம், நாளெல்லாம் பாடுகின்றோம். ஆறினில் நாம் உயர சரிந்துரைக்க வேண்டுகின்றோம். நல்லாசி தாருமையா சித்திர தேரே, நலவது நாம் வாழ இறைவனை வேண்டுமையா. நல்லாசி தாருமையா சித்திர தேரே, நலவது நாம் வாழ இறைவனை வேண்டுமையா. அதுவை புனிதா புதுமை தலைவா அந்தோணி என்னும் மாமுனியே. உன்னையே மனம் எண்ணிய தினம் பாடுகிறோம் பக்தர்களாய். அதுவை புனிதா புதுமை தலைவா அந்தோணி என்னும் மாமுனியே. உன்னையே மனம் எண்ணிய தினம் பாடுகிறோம் பக்தர்களாய். நாவலியாவரத்தோரின் புகழ் பாடுவோம். ஆசை உற்பத்தி காவலரின் பதம் நாடுவோம். 175 ஆண்டு பிடி காணும் உனது ஆலயமே, இது எங்கள் ஆறுதலே. 175 ஆண்டு பிடி காணும் உனது ஆலயமே, இது எங்கள் ஆறுதலே. வழிபாட்டிற்கென்றும் இங்கு குறைவில்லை. நிதம் தினமுனை வணங்க பொன்பதியில் தடையில்லை. சிவதவ வழிபாட்டிற்கென்றும் இங்கு குறைவில்லை. நிதம் தினமுனை வணங்க பொன்பதியில் தடையில்லை. அகிலத்தை ஆள்பவனே திருக்கரம் ஏந்தி நின்று அழகோடு கொலுவீற்று ஆதாரம் தாருமையா. அகிலத்தை ஆள்பவனே திருக்கரம் ஏந்தி நின்று அழகோடு கொலுவீற்று ஆதாரம் தாருமையா. கல்விகளை தொழில்துறைகள் பெருக வேண்டும் உன் பதிதனிலே. உந்த நாமம் புகழுமே என்றும் எங்களின் பாசையூரில். கல்விகளை தொழில்துறைகள் பெருக வேண்டும் உன் பதிதனிலே. உந்த நாமம் புகழுமே என்றும் எங்களின் பாசையூரில். நாவலியாவரத்தோரின் புகழ் பாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். எண்ணில்லாதவர்களை அள்ளி வழங்கிடுவாய். எண்ணற்ற மக்களை உன் பதமீட்டிடுவாய். எண்ணில்லாதவர்களை அள்ளி வழங்கிடுவாய். எண்ணற்ற மக்களை உன் பதமீட்டிடுவாய். நாவலியாவரத்தோரின் புகழ் பாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். ஆசையுற்பதி காவலனின் பதம் நாடுவோம். ஹோலி மேரியில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.